அவனுக்கு விலகி போயிட்டு ஆளை கடிக்கும் எப்படின்னு சொல்லி பாருங்க. கொக்கூட சொண்டு மாதிரி சொண்டு. அங்கே திரும்பி பாரு ரைட்டா. இன்ஷா அல்லா நைட்டுக்கு ஒரு 12 மணிக்கு வலையை பிடிப்போம் பாருங்கள். இப்போ ஒரு 6 மணி ஆகிட்டு நான் வலை எங்களோட வலை இன்னும் ஒரு 15-20 மணிக்கு வலை இருக்கு எங்களோட வலை வச்சு முடிகிறதுக்கு. இந்த இதான் கொஞ்சம் கடல் நல்லா கிடக்கு பார்த்துக்கோங்க. ஆக்களுக்கெல்லாம் ஏழை அடித்து சத்தி கடலுக்கு வந்தால் சத்தி வேறு சாப்பிட்டு கேளா உடம்புல சின்ன இலை குடிக்க இலை தூங்க விடாது. அங்கேருந்து இஞ்சி அங்கே இழுத்துட்டு எங்களை போட்டு பாருங்க எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் இந்த கடல் தொழிலை செய்கிறவன்னு பாருங்க. அனுராயா நிவாரணம் தரலி எங்களுக்கு தான் முதல் நிவாரணம் தரணும். அனுராயா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுற அந்த மீனவர்கள் நாங்கள் எங்கட நாங்கள் மீன் வாங்க போனால் மட்டும் 1500 2000 சொல்கிறானே. நாங்கள் கொண்டு வர மீன் 500 400 தானே எடுக்கானியல் பாருங்க. அனுராயா இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? ஜனாதிபதி இல்லையா நீங்கள் எங்களுக்கு ஒரு முடிவை தாங்க. இந்த கிழக்குமான முஸ்லீம்களுக்கெல்லாம் ஒரு முடிவோட்ட தாங்க. எல்லா மீனவர்களுக்கே கஷ்டம்தான். முஸ்லீமாக இருந்தாங்க தமிழாக இருந்தாங்க சிங்களமாக இருந்தாங்க சரிதான். எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. மீனவர்களுக்கு ஃபஸ்ட்டு உதவியை செய்யுங்க. உசுர பணையை வச்சு இவ்வளோ தூரம் வந்து இந்த தொழிலை செஞ்சுட்டு போகிறோம். நாங்கள் எங்களோட மீனுக்கு விளையாட்டி டீசல் மானியத்தை தாங்க. முதல் மீனவர்கள் கையில் தாங்க, முதலாளி கையில் கொடுக்காமலுக்கு. நான் வந்து சேருதில்லை. சரியா இன்ஷால்லா. இனி பாப்பா இருட்டாகிட்டு இருக்கு. வீடியோ எடுக்கிற விலங்காய் ஃபுல்லாக பண்ணி பாருங்கள். இனி காலை இரவைக்கு ஒரு 12 மணி மாதிரில வலை இழுப்பேன் இன்ஷால்லா. ஃபோன் ஒன்றில் இருந்துச்சுன்னா மீன் வாரத்தை ஃபோட்டோ வீடியோ காட்டுறேன். பியாஸ் மக்களுக்கு பாய். சரியா இந்த வாரவர் தான் எங்களோட செக்யூரிட்டி காட்டுவர் தான். நைட்டில் எங்கால வலை கிடக்குன்னு சொல்லி காட்டி தருவார். பெத்தி லோ ஆகிட்டவர பெத்தி லோ ஆனதுக்காண்டி தான் அவர் கொஞ்சம் பவர் இல்லாமல் இருக்கார். அவர் எந்த ஏரியாவில் இருந்தாலும் அவர் விலங்கு எந்த ஏரியாவில் கிடக்கு நம்மளோட வலைன்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்குங்க. பிளாசர் தான் பாம்பு பிடிக்கும் வீரன் முரண் பிடிக்கும். எப்படி இப்படி கடிக்கன்னு பாருங்க. ஆளை கடிக்கும் எப்படின்னு சொல்லி பாருங்க. பொக்குட சொண்டு மாதிரி சொண்டு. முரல் கொப்பரேணி அவையந்திகை கடலுக்கு வாரேன்னா சும்மா இல்லை. டீசல் அடிக்கணும் சரியா. சாப்பாடு ஜாமான் கட்டணும், மரக்கறி ஜாமான் கட்டணும். இந்த வெயிலுக்கு நின்றா சோடா ரெட் புல் தெரியும். நாங்கள் இதெல்லாம் வாங்கணும். உள்ள சாப்பாடு ஜாமான் எல்லாத்துக்கும் இல்லை. இது எவ்வளோ போனது? 200 அப்படி போனது. அப்போ இது எவ்வளோ ஒன்று 350 ரூபா 400 ரூபா. சோடா இந்த சோடா எவ்வளோ போனேன்? 300 ரூபா போனேன் சோடா. 120 ரூபா 100 ரூபா போனேன். என்ன கொடுமை சார் இது? எப்படி தான் நாட்டில் வாழ்றேன்னு தெரியா. தேங்காய் விலை எல்லாத்துக்கும் விலையை கொடுக்குறாங்க. இந்த மீனுக்கு மட்டும் விலை கொடுக்குறாங்க. இந்த ஐசிக்கு 650 ஒரு ஐசிக்குன்னா நாங்கள் எப்படி ஒரு கிழமைக்கு மட்டும் 50 அடி ஐசி ஏற்றுவோம். அப்போ 50 அடி ஐசி ஏற்றி 650 ரூபான்னு ஒரு ஐசியை பாருங்கள். ஒரு கணக்கு ஒன்று பாருங்கள். ஐசி
அரிசி வாங்கணும், பிஸ்கட் ஜாமான் வாங்கணும், சாப்பாடு ஜாமான் பிஸ்கட் ஜாமான் 20 ரூபா. அப்புறம் நார்சா பிஸ்கட் எல்லாம் இப்போ 150 ரூபா 200 ரூபா. அப்புறம் கொத்தமல்லி 50 ரூபா போகணும். அது இப்போ 130 ரூபா விற்கணும். எல்லாத்துக்கும் விலையை கூட்டுவாங்க. எங்கட போட்டு மீனுக்கு மட்டும் விலை கூட்டாட்டி இது என்ன வாழ்க்கை? கடலில் பாருங்க எவ்வளோ பாடுபடுறேன் இன்னைக்கு இருந்துக்கிட்டு. எல்லாத்தையும் மாற்றி அமைச்சி தாங்க. நீங்கள் நல்ல நல்ல செய்வீங்க. வேற யார் எந்த ஜனாதிபதி இருந்தாலும் மாமா இப்பொழுது நான் எந்த கஷ்டத்தை நான் கழிச்சிட்டேன். இப்போ இப்பொழுது மாமா அவரோட கஷ்டத்தை சொல்லுவார். கேளுங்க என்ன தாய். அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. நாம் பாளை நகரில் வசிக்கும் ஏஎல் மௌர் அவர்கள். அதில் ஒரு 3 லட்சம் ரூபாயில் கூட்டு வேலை செஞ்சதில் கடை வைக்கி நாங்கள் குடிநீருக்கு வர பிரச்சனை இல்லை. இந்த அந்த கடையுடைய முறுக்கு எடுத்து கஷ்டப்படுறவன் தான். எங்களுக்கு அந்த மீன்களுக்கு தான் விலைவாசி இல்லாமல் இருக்கு. மீன் இப்போ இந்த கடல் கொஞ்சம் நல்லா கிடந்துச்சு. இந்த குழம்பிட்டு இந்த கொதிக்கு இது மக்களுக்கு என்ன செய்கிறது தான் எங்களுக்கு இடம் தரணும். நாங்கள் பிரச்சனை மற்ற ஆக்களை இல்லை. வேறு ஐஸ் அடிக்கிற தூள் அடிக்கிற அந்த பாட்டியர் இல்லை. ஒரு கோயத்தை கூட பத்திரல மாஷா இல்லை. நாங்கள் அப்படி ஆக்கத்தை 4 தரும் மாஷா வச்சிரி. நல்லா மேலும் மேலும் தரணும். நல்லாண்டு நாங்கள் நினச்சிரி அல்லா நிறைய 2 டோம் பிடிக்கிறது தான். தொழுகை தான், கஷ்ட தொழுகை நல்லா செய்கிறது தான். அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். சாப்பிடலாம் நல்லா வைத்தியமா நல்லா வந்துட்டாங்க. சரி காரியமா இதோட இந்த பேச்சை முடிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட் இப்போ நாங்கள் காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். கடல் கொஞ்சம் ஓவராக இருக்கு பாருங்கள். குள்ளவெறி பிடிச்சி அடிக்குது. சாப்பாடுகளை வந்துட்டு நாங்கள் பிடிச்சிக்கணும். பிடிச்சி காட்டி எங்கேனாலும் போய் விழுந்துடும் பாருங்கள். எங்களோட நிலப்பாடுகளை பாருங்கள். காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். தயிர், பேரிச்சம்பழம், உப்பு, சீனி எல்லாம் போட்டு ஒரு கரையல். அதான் காலை சாப்பாடு. அதான் அங்க சும்மா கிடக்கத்தா அங்கே இங்கே அடைஞ்சி போகும் போட்டு இதை போட்ட மனுஷன்னா உலகத்தை கிடக்கும். அதுதான் இதுக்கு பேர் சீயங்காரன்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷால் என்ன சொல்றதுன்னு சரியா சீயங்கார் தான் அது. இதான் போட்டை இழுத்து வச்சு நீங்கள் சாப்பிடும் பர்ஷூட் வர ஏதாவது முறுக்காத்தி ஏட்டா கிரி கிரி பங்காளி மாமா வழக்கி டைலர் பங்காளி பாகிஸ்தான் இல்லைண்டா கோபப்படுறாரு. பங்காளி மாமா அடிச்சா பாகிஸ்தான் மாமா. இதுதான் பாருங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு கும்பாஸ். இதில் இருக்கிற நம்பரை போட்டு தான் நாங்கள் எவ்வளோ தூரம் கடலுக்கு போனாலும் அதை போட்டு தான் ஓடி வருவோம். அங்கே நாங்கள் ஜிபிஎஸ்சில் மார்க் அடிச்சிருப்போம். அந்த மார்க்கும் இந்த நம்பர் கும்பாஸ் நம்பர் சரியாக இருக்கணும். சரியாக இருக்கிற அந்த நம்பரை போட்டு ஓடி வருவோம். ஓடி வந்தோம்னு சொன்னால் எங்களோட ஊருக்கு வந்து சேரலாம் பாருங்கள். இதுதான் கும்பாஸ். இது வந்துட்டு ஜிபிஎஸ் வந்துட்டு இதான் அந்த ஜிபிஎஸ். இதில் நம்பர் விழுவும். அந்த நம்பரையும் கும்பாஸ் நம்பரையும் போட்டு ஓடி வரணும் ஊருக்கு வரலி. இப்போ நாங்கள் இருக்கிற தூரம் வந்துட்டு எங்களோட ஊரில் இருந்துட்டு இது 90 கடல்னு சொல்லுவாங்க. இது எங்களோட ஊர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரம். இது பாருங்கள் ஜிபிஎஸ் வே பாயிண்ட் நம்பர் தான் இது பார்த்துக்கோங்க. வே பாயிண்ட்னு சொன்னால் இதான் நம்ம அந்த ஏரியாவுக்குரிய நம்பர், அந்த இடத்துக்குரிய நம்பர் தான் இது வே பாயிண்ட் நம்பர்னு சொல்கிறது. இப்போ மீன் பட்ட இடத்துக்கு வந்துட்டு நாங்கள் ஓடணும். இது அடுத்த நாள் ஆகிட்டு சொன்னால் நீ சாப்பிட்டுட்டு நீ ஒரு இடத்துல கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் எடுத்துக்குவோம், தூங்கிக்குவோம். இல்லாட்டி சில டைம்களில் வலை முறுக்கிச்சேன்னு சொன்னால் தூங்கையெல்லாம் ஏழாது, வேலையாக தான் இருக்கும். 4 மணி வரங்காட்டிலும் வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் வலை வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகணும். இப்போ வலை வச்ச தண்ணி கணக்குக்கு நாங்கள் ஓடணும். பாருங்கள் இந்த ஜிபிஎஸ் நம்பர் வந்துட்டு செட்டியான நம்பருக்கு ஒன்று ஓடணும். கொஞ்சம் தூரம் தான் ஓடணும். ஸ்பீட் கூட வச்சிருக்கேன். ஜலம் கழிச்சிட்டு கிடையாது. சரியா பாருங்க ஸ்டார்ட் அடிக்க போகுது. உள்ள ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒயில பார்த்துக்கணும். சரியா
இதான் செல்ஃப் பார்த்துக்கோங்க. சார்ஜர் போடுங்க. சரியா சரியாப்பா? ஐயா ஓகே. பாருங்கள் ஃப்ரெண்ட், இப்போ நாங்கள் வந்துட்டு எங்களோட மீன் பாட்டை தண்ணி கணக்குக்கு வலை வைக்க போகிறோம். பாருங்கள், இதான் வந்துட்டு ஸ்டேரிங்கண்டா இப்படி தான் இருக்கும். எங்களோட ஸ்டேரிங் வந்துட்டு இது காணாம்போட்டுன்னு சொல்கிறது. காணாம்போட்டுக்கு ஸ்டேரிங் இப்படி தான் இருக்கு. காலால் தான் பிடிச்சி போகணும். அந்த வேப்போயின் நம்பருக்கு ஓடி போகணும். கும்பாஸ் நம்பரை போட்டு பாருங்கள், இந்த ஓடிட்டுருக்கோம். இனி ஒரு 4 மணி இல்லாட்டி 5 மணி மட்டும் நிறுத்தாட்டி வலை வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்கள் பாருங்கள், நம்மளோட ரியாஸ் தம்பி வலை இலக்கிட்டு இருக்காரு. பாருங்கள், அவரு நமக்கு இல்லாட்டி மறானது புள்ளி இருக்கு. நமக்கு தாண்டா வேணும் முதல். நமக்கு தாண்டா பிள்ளைகளுக்கு கொண்டு கொடுக்கலாம். வாங்க மக்கால் வாங்க. அல்லா காடி தாங்க அல்லா. கொப்பூர் சலப்பத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டுவாங்க. தூக்கம் முடிச்சு போனவனா அங்கே மீனுக்கு விலை இல்லை. ஆபர் வச்சிருக்க. ஆபரில் விலைப்பட்டியலும் இல்லை, பணியாரம் இல்லை. அங்கே வா 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 சாங்க ரப்பு அள்ளி தாங்க. ஒரு 1000 கிலோ மீன் ஒரு 100 கிலோமீட்டரில் வந்துட்டு கிடக்கும் ரப்பு. எங்களோட ஊரை விட்டு ஒரு 100 கிலோமீட்டர் வந்துருக்கேன். பார்த்துக்கோங்க. ஒரு போட்டு மில் எங்களோட ராஜ்யம் தான் இந்த ஏரியாவுக்குள்ளே. 40 ரூபாய்க்கெல்லாம் என்னது தாராண்டு. பாருங்க ரியாஸ் எப்படி ஸ்டைலாக இழக்கிறார் இந்த வலையையும். சரி, அதான் கல்லை தூக்கி எறியக்கூடாதா? எப்படி எறிகிறார் அவர். என்ன ரியாஸ் குளிருதா? சரியான பனி. இந்த பாருங்க, புதுசாக ஆள் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், நாங்கள் ஒரு கிழமைக்கு ஒரு ஆள் பழைய எங்களோட கேமராமேன் வந்திருக்காரு. எங்களோட கேமராமேன் வந்தது பூர்வம் எங்களை வீடியோ எடுப்பார். வேறு ஒருத்தர் வீடியோ எடுக்க மாட்டானியல். கேட்டால் சாக்கு போக்கு செல்வானியல். ஒரு எங்கட கேமராமேனுக்கு சுடுதாண்ணி ஊற்றுப்பட்டு முதுகில் லீவ் எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு சுடுதாண்ணி ஊற்றுப்பாட்டு முதுகில் அவர் ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு வந்துருக்காரு. இன்ஷால்லா அவர் வீடியோ முதுகில் ஊற்றுப்பாட்டதை போடுறோம். பாருங்கள், எல்லாரும் லைக் பண்ணி அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க, பிஸ்கெட் பண்ணுங்க, உதவி செய்யுங்க. எல்லாரும் அவர் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி வைங்க. அவருக்கு உதவி செய்யுங்க. பாருங்கள், அவரை முதுகை பார்த்துட்டு உதவி செய்யுங்க. இன்ஷால்லா காட்டி கொண்டிருக்கிறார். எப்படி சிக்காகிறீர்கள் எல்லாத்துக்கும் அது சீக்கிர பங்காளி மாமா. ஒரு சிரிப்பை லேசாக உழைச்சிட்டு போகிறாமா, கஷ்டப்பட்டு தான் உழைக்க இருக்கிறான். நான் அவனை படித்த அறியும் படிக்காட்டி என்ன சீர் இந்த பாட்டு இல்லை. பாட்டு மட்டும் நான் படிக்கிறேன். போட்டு அறியும். காவல்காரன் வந்துட்டு ஜபா. காவல்கார் ராவ் என்ன நடந்து எந்திரியா? காவல்காரனுக்கு செக்யூரிட்டி பொடிக்கார். சூரியங்கிழமை கடல்ல இப்போதான் சூரியங்கிழமை கடனாலைக்கு பிறகு இன்றைக்கு சூரியனை கன்றியும் வந்து 2ஆவது நாள் சூரியன் உதிக்கு. மூத்த காட்டு ஒரு சிரிப்பட்டு சிரிக்கலாம். கடலில் அப்படி கிட்ட பாருங்க. இப்படி தனிண்டு டான்ஸ் ஆடி 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 கடல் இருக்குது. இப்படித்தான் ஆட்டம், இப்படித்தான் ஆடுறு. எல்லாரும் இதில் ஸ்டேஜில் ஆடுவாங்க. நாங்கள் போட்டில் கடலில் இருந்து ஆடுறோம். பார்த்து இந்த ஆட்டத்துக்கு ஒரு லைக் இல்லையா? இங்கே பாருங்க, அவரோட காலை பாருங்க. அவரோட காலை எப்படி ஆடுது, அவர் உடம்பு எப்படி அசையுது.
பங்காளி மாமா எப்படி விளையாடிக்கிறாரு. எல்லாருக்கும் ஐஸ் மலை கடல்ல சரியான, அவருக்கு மட்டும் பனியும் இல்லை, கூதலும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் ஜிம்முக்கு போறதுக்கு உடம்பு சும்மா கல்லாக்கி வச்சிருக்காரு. கல் உடம்பு தான் வர்ற. இப்படி வாழ ஒழும்பி வர நினைக்கிற அப்பதான் தண்ணி வந்து வாரு. பாருங்க மக்களே, வலையில் சிரா வந்துருக்கு எங்களோட வலையில் பாருங்க. நாங்கள் சிரா லைனுக்கு போவாட்டி எங்களை தேடி தேடி வாராரா அவரு. குடியாச்சா குடியாச்சா கடிக்கலையா அவளே? கிரி மோரா அது எல்லாரும் வணக்கம் என்ன எல்லாரும் விழுந்தாலும் போய் தொட்டு கும்பிடணும் போட்டேன். மாமா உழுவுறத குடிக்கலையே நீங்க. நடிகர் பாருங்க அப்படி பட்டுக்காரன். இவர் தான் கடலுக்கே அரசன். இப்பொழுது பங்காளி மாமா அவர்கள் விளையாடிக்கு கொண்டு வெறு வெறு வேகமாக அடக்கி கொண்டிருக்கிறார். இழுத்து கொண்டிருக்கிற 40 ரூபாய் மீன் வருமா வராத ஆண்டு இழுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய எதிர்பார்த்து கொண்டு எங்களை தண்டேல் மாமா அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். மீன் யாரை இழுப்பா இல்லையாண்டு மனசுக்கால யோசிட்டு இருக்கார். என்னையும் தெரியா இழுக்கான என்னதான் இழுக்கான தெரியா இழுக்கான யோசிட்டு இருக்கார். என்னையும் தெரியா இழுக்கிற கைக்கு மீன் பராட்டி செல்லுவா. 6 முகத்துல முடிஞ்சிட்டு வந்த போட்டுக்குள்ள சாப்பாடு முடிஞ்சு வரையில நண்டுல பங்காளிமா தின்னுட்டு இருக்காரு. பிரியாணிக்கா இரும்பாணி சொல்லிலுக்கு போட்டு பிம்பானியா ஹோட்டு வைக்கிறேன். இதை பாதுகாத்தா நாம சிலா பிடிக்கலாம், வேட்டையாடலாம், யூடியூப்ல போடலாம், காசு எடுக்கலாம். காசு தருவானே கொஞ்சம் சொன்னாங்க. வந்து ஒரு பார்த்து ஓட்டு சும்மா போவா. இதை பொம்பளை பிள்ளைகள் போட்டா அது லைக் பண்ற, லைக் பண்ணி ஓட்டு அதுக்கு போய் இது செய்கிற. இது நாம ஆம்பளைகள் நாம ஓட்டா இல்லைன்னு கணக்கு இருக்க மாட்டா. எவ்வளோ கஷ்டப்பட கடல்ல பாடுபட்டு அதை குடிக்கிறவங்க நம்பிக்கை. சப்ஸ்கிரைப் பண்ணி லாபம். நல்லா சொல்லு. சப்ஸ்கிரைப் தான் கேட்குறேன். குளி வீட்டுல எப்படிதான் குளிக்கிற நீ? பாட்டு படிச்சு படிச்சு பாட தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் பாட தெரியும். நல்ல பாட்டு பாடிய பாட்டு படிச்சா நீ பாடி. இப்படி போட்டு பார்த்துக்கலாம். வா எல்லாரும் மேல எப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் கரைச்சா கரண்ட் வைத்துட்டா இன்னும் கொஞ்சம் முதுவை காட்டன் கிட்ட வந்து காட்டன் பாருங்க. சுடுதானி ஊற்றி போட்டு 2 மாசமா வந்துருக்கீங்க. களை எடுத்துட்டு ஓடக்குள்ள சுடுதானி பிடிச்சி ஊற்றி வீவானு இவரை வாட்டில் வடக்க போட்டுட்டானியல். தட்டை சுடுதானி சொல்லி கொடுத்தா உடனே களவடக்க எப்படி ஒரு ஆள் வருது.
ரெடியாகி வை. நல்லா காட்டாப்ப முதுவே. குடி எப்ப வெளியாகும் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போறான்னு தண்ணி விட்டு குறைச்சி வச்சிருக்க. நீ என்ன இடிச்சு வச்சிருக்க நல்லா? என்ன ஹரிண்டாக்கி கறி கடல் விரால் எடுத்து பொறிச்சி ஆக்கி ஒரு லெவல் ஒன்று போடுறதுக்கு தயாரி ஆகி கொண்டிருக்கேன். என்ன போத்தல் ஒட்டம் ஜில்லு ஏறும் உஷார்த்தன்மை அதிகரிக்கிறதுக்கு தான் ஒரு எனர்ஜி. பாருங்க கடல் எவ்வளோ அழகா இருக்கேன். விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லாமல் தான் கடலில் வலை வைக்க. நாங்கள் ஊருக்கு போக வந்தாக்கள் நாங்கள் இன்ஷால்லா இரவைக்கு வச்சு பார்த்துட்டு தான் போகிறதுக்கு ஐடியா போட்டு தான் இந்த வைக்க இன்ஷால்லா பார்ப்போம். இரவைக்கு மீன் என்ன வருதான்னு சொல்லிட்டு ஊருக்கு போக வந்தால் நாங்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்ஷால்லா பார்ப்போம். இரவைக்கு வச்சுட்டு வந்து சொல்லிட்டு தான் வைக்கும். இந்த தாயங்கட ஏரியா அந்த கடல் வந்துட்டு கொஞ்சம் கிளியர் அறிக்கை நல்லா அறிக்கை அமர்ந்துட்டு இவ்வளோ நாளும் வந்த நாள்ல இருந்து 6 நாளாண்ட இடம். இந்த இடம் 6 நாள் குள்ள வெறி பிடிச்சி அடி. இன்றைக்கு தான் கடல் கொஞ்சம் நல்லா கிடக்குங்க. அவரு காலில் காயம் இரவு ஃபுல்லாக காய்ச்சல் அவருக்கு. இந்த பாருங்க எப்படி போத்திட்டு நிற்கிறாரு. பனி இன்றைக்கு போயிட்டு வெயிலுக்கு கட்டிட்டு நிற்கிறார் அவருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு மேப்பில் நிற்கிறான். அதுக்கேற்ற மாதிரி இதான் நல்ல வெயில் விழுவுது. அப்பா காய் தாங்க சூடு அழுக்கலாம் மழையே. பாருங்க கொப்பூர் கரைப்பத்து வரப்போகுது சரியா. அதுக்கு தான் இன்றைக்கு நாங்கள் கரையை வந்த நாங்கள் வலை வச்சுட்டு போவோம்னு சொல்லி தான் இந்த ஐடியா போட்டு வலை வச்சுட்டு இருக்கோம். சார் நாளை ஜும்மா போகிறதுக்கு பாருங்கள். பாருங்க தலைப்பத்தொண்டு வருது. மயில் மீன் தலைப்பத்தா மயில் மீனாடா. எங்களோட ஊர் பாஷையில் தலைப்பத்தை எழுதுவாங்க. ஊர் பாஷையில் இந்தியாவில் மயில் மீன். பாருங்க எப்படி கிடக்காரு மயில் மீன். தவளையில் கட்டி வருவா. ரொம்ப கொடுவலியா செஞ்சாரு. தூக்கியாச்சா? சரி இதான் பனையா பனையான் தான். இதான் பனையா நல்லா முத்துனா தானா வழி. நான் முத்துனா வந்து இவர் ஆங்கிலத்தவர் அந்த தலைப்பத்தை இப்பொழுது மயில் மீன் தலையை காரணம் பாருங்க. பாருங்க மாமாவை அவர் எப்படி பனி தொப்பி போட்டுருக்காரு. புதுவரண்ட மாமா நடுக்குது. மாமா செல்றாரு இந்த கடத்தொழில் பலவனத்தை வெளிநாட்டுக்கு ஆச்சு போனோமா. பேர் பல்லையா 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 பல்லையா. சில பேர் கொஞ்சம் பேருக்கு பல்லையா தெரியும். சூறையில செல்லுவார். இது கிளவாலம் தறிக்கு தானே. இது கிளவாலம் தறிக்கிறேன் கிளவாலம்.
இதான் பலையா அந்த அன்றைக்கி கோடு வரும் பலையாக்கு எப்பயும் தான் கொஞ்சம் பேருக்கு பலையா எது சூறை எதுன்னு தெரியா சூறைன்னு சொன்னால் சில உணவு அந்த கடிக்கிற சூறையை கொடுத்துருவாங்க. சூறை உண்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். சூறை கிடக்கா சூறை அந்த எனக்கு சூறையை காரணம் நல்லா பார்த்துக்குங்க. பலையாக்கு இப்படி கோடு வரும். இது பலையா, இது வேறு சாதி மீன். இந்த இதில் கூட பாருங்கள், இது வித்தியாசமாக இருக்குது. இந்த கூட பாருங்களேன், இதில் கூட பாருங்கள், இது எப்படி வித்தியாசமாக இருக்குது. இந்த கூட பாருங்கள் விளையாட நீட்டு கோடு வெள்ளை. இதை பாருங்கள் சார், தீச்சு மாதிரி இப்படி தான் பார்க்குறேன். மீனை பார்த்தா விளங்க என்ன மீன். இதான் வண்ணார பேட்டை, வண்ணா கட்டா. இதான் கடல் பே தெரியுமா? கடல் பே எல்லோரும் எல்லோரும் நினச்சிட்ருக்கா ஊரில் தான் பேரிக்கன்னு சொல்லி. ஊர்லேயும் பே இல்லை, கடல்லையும் பேரிக்கும். சரி, இதான் கடல் பேர். அதுக்கு பேர் நதியான்னு சொல்லுவா. நதியான்னு சொன்னா இஸ்ரீயான்னு சொல்லி நினச்சிக்கப்படா. என்னடா அவ்வளோ பல நடிகையோட பேர்லாம் சொல்கிறான் நதியா. அந்த பேர் நதியா தான். இப்பொழுது மாமா அவர்கள் இது வர்ற பேர் மௌரும். இவருக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணு ஒன்று இருந்தால் பார்த்து தயவு செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மாப்பிள்ளை இவர் தான். அவர் பிரச்சனை நல்லா உழைச்சி தருவார். நல்லா உஷாரான நாள் தான். அவருக்கு வயசு கூட்டின மாதிரி தானே. இப்போ அவருக்கு 20 வயசு. அவருக்கு தேன் ஊற்றி பட்டு அவரோட முடி தாடி எல்லாம் இறைச்சி போய்த்தான். ஒரு வயது நல்ல ஒரு பொண்ணு ஒன்று இருந்தால் தயவு செய்து செல்லுங்க. அவருக்கு பார்த்து ஒரு போயிட்டேன். அது இது எந்த பாவனையும் இல்லை. தூங்கி வந்தால் செப்போம் 5 நேரம் வந்து ஊதிப்பார். தொழுகை விட மாட்டார். அவருக்கும் நல்ல தொழுகிற பிள்ளையை பார்த்து யாராச்சும் இருந்தால் செல்லுங்க. முடிப்போம். பெரிய ஒரு உதவி அறிக்கும். புறக்கர் வேலை பார்க்குற ஆளுக்கு நாங்கள் ஃபிலமாக கவனிப்போம். தாத்தோடையும் நல்லா ஃபிலமாக கவனிப்போம். ரைட். இப்பொழுது நாங்கள் மயில் மீனை வெட்டுறதுக்கு இப்போ நாங்கள் ரெடியாக போகிறோம். இனி அன்றைக்கி வெட்டிட்டுனா காட்டுறோம். இனி தென்னாங்கட பின்னி ஸ்கீப்பர் யேசுவரங்களுக்கு குள்ள பிரச்சனை சந்திக்கணும். மாப்பிள்ளை வேணுமெண்டா ஒரிஜினல் மாப்பிள்ளை. அவருக்கு போட்டு கிடக்கு 4 போட்டு கூலர் 2 கிடக்கு. அவருக்கு கிடக்கு. அவர் ஏன் அப்போ இதில் வாராட்டு யோசிப்பீங்க. அவருக்கு அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறப்ப அவன் கஷ்டப்படாமல் அந்த போட்டெல்லாம் எடுத்தாப்ப இளமையில் கஷ்டப்பட்டவர். இன்னும் அவர் கஷ்டப்பட்டு தான் அவர் உடம்ப சாரா புளிஞ்சியாக உழைச்சி கொடுக்கணும் பண்ணிருக்காரு. தூக்கம் இல்லை, எடுத்துட்டு பாருங்க. நைட் டைம் படுக்கிற டைம் பனி மழையாக பெய்யுது. உலகத்திட்டு இருக்கார். நீங்கள் பார்த்துட்டு நினைக்கலாம் அவருக்கு வயசு போகுதுன்னு. அவருக்கு வயசு போகல. இந்த படையப்பா படத்தோட பழமொழி எல்லாருக்கும் உன்னையே பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போக. தலை 10 பாருங்க. பாருங்க, ஏரியாவில் கப்பல் ஒன்று கிடக்கு. நாங்கள் எங்களோட வலையெல்லாம் இழுத்து முடிஞ்சு தான் எங்களோட வேலை முடிஞ்சால் தான் அந்த கப்பலை போய் பார்ப்போம். காட்டுறோம் பாருங்க. பார்க்கக்குள்ள இப்போ பாருங்கள் ஏரியா இப்போ விடிஞ்சிட்டு வருது. இப்போ தான் விடிஞ்சிட்டு வருது. எங்களோட ஏரியாவில் சரியான குளிர் பாருங்கள். இந்த ரியாஸ்கான் வலையில் திட்டுக்காரு. கொஞ்சம் கிட்ட கொண்டு வர சின்ன பிள்ளை எல்லாம் பயன்படுத்தி வலை இழுத்து முடிய போயிருக்க கப்பலை பாருங்கள். நாங்கள் கிட்ட போய் எடுத்து காட்டுறோம். பாருங்கள் மக்களே, எங்களோட வலையெல்லாம் இழுத்துட்டு இப்போ நாங்கள் வந்து கப்பலுக்கிட்ட போயிட்டுருக்கோம். பாருங்கள், கப்பலுக்கிட்ட போகக்குள்ளேயே சரியான காற்று கலர் அடிக்கி பாருங்கள். நின்று கேளாது. கடல் ஓவர் உடல் வரி பிடிச்சி அடிக்கிற கடல். பாருங்கள், இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த கப்பலுக்கிட்ட போயிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னு சொன்னால் பார்க்குற நண்பர்கள் வந்துட்டு யாருமே கிட்ட போயிடாதுங்க. சில டைம்களில் கப்பலில் கிடந்துச்சுன்னு சொன்னால் அவனோட செக்யூரிட்டிக்காண்டி கப்பலில் இருக்கிறவங்க நம்மளை ஷூட் பண்ணலாம். அதுக்காண்டி எடுத்தவங்களுக்கு கப்பலுக்கிட்ட போய்த்துறாங்க. நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். ரிஸ்க்கு தான் கொஞ்சம் கிட்ட போகிறது பார்த்துக்கோங்க.
யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி எங்களுடைய ஸ்கீப்பர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி கிட்ட போகும்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கி தான் இப்போ நாங்கள் கிட்ட போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் ஊருக்கு போகிற டைம் இது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கு ஊருக்கு போகிற டைம் இது. ஓடி போகிறதுக்கு டைம் இருக்காது. டக்குனு கப்பலை பார்த்துட்டு போயிடுவோம். அதுக்காண்டி கொஞ்சம் குயிக்காக தான் வீடியோ எடுத்திருக்கேன், பாருங்கள். இல்லாட்டி சுற்றி பார்க்கலாம், முன்னுக்கு இருந்து எல்லோரும் சுற்றி பார்க்கலாம், பாருங்கள். இதே வீடியோ வந்துட்டு மக்கிய சேனலில் இந்த யூடியூப் வீடியோ ஒன்று கிடக்கு, பாருங்கள். அதை போய் மக்கிய சேனலில் இருக்கு இந்த வீடியோன்னு சொல்லி இந்த வீடியோ மாதிரி உண்டு. பெய்தான் மேலுக்கு பார்த்து விட்டு போறானோ. நிக்கட்டான்னு காய காட்டுறான். அதால உள்ள காட்டுறான். எடுத்துட்டாங்க. எடுத்துட்டேன். திறந்துரு ஜன்னலை திறந்துரு. இதுக்கு பக்கத்துல நாம நம்மள போட்டு சின்னோண்டா வலையெல்லாம் காட்டிருக்க. இவருக்கு இதே வேலையா போச்சு. டெய்லி இந்த மீனோட நிக்கிற கப்பலை கண்டா காணுவணிகளுக்கு. பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. கப்பலுக்கு கீழே இவ்வளோ லைவாக வந்துட்டு யாரும் வீடியோ பண்ணிக்க மாட்டா, பார்த்துக்கோங்க. நாங்கள் பண்ணி போடுறோம். போட்டை பாருங்க, சின்ன போட்டு இருக்கு, பார்த்துக்கோங்க. அவசரத்துக்கு இறங்கிட்டு ஓடுறதுக்கு. எங்கடா வந்தோடனே காணல. அவனுக்கு விலகி போய்த்து கேட்க புறாணியல். ஊருஷோட்டு கொடுப்போம். அதில் ஏறிட்டு இருக்க மாட்டியா போயிட்டு? பாருங்க மக்களே, பாருங்க. காத்து கடல் ஓவராது இதுக்கு எரி ஆக்கலை. பாருங்க மக்களே, பாருங்க கடலை பாருங்க. கடல் எப்படி இதுல இருந்து ஏறிட்டு அந்த இதுல